Hello friends, this video is sponsored by BuyModi Shopping App. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ யூடியூபர்ஸ், ஓல்டு யூடியூபர்ஸ் யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா யூடியூப் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறத கம்மி பண்ணிக்கணும். எப்போ நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான குரூப் இருக்குது, உங்களுக்கான மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா ஷேர் பண்ணலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் எல்லா குரூப்லேயும் நீங்கள் ஷேர் பண்ணும்போது விருப்பம் இல்லாதவங்களாம் பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணுவோம். அப்படி அவாய்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா யூடியூப் அல்காயுதம் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவை யாரும் விரும்பலை அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வரும். அதனால் உங்கள் வீடியோவுக்கு சம்மந்தப்பட்ட குரூப்லேயும் உங்கள் வீடியோவுக்கு சம்மந்தப்பட்டவங்கக்கிட்டேயோ இங்கே ஷேர் பண்ணலாம். ஆனால் இதுவும் ஷேர் பண்ணவும் தேவையில்லை அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிங்க அப்படின்னா, ஷேர் பண்ணாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா யூடியூப் அல்காயுதம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சர்ச் பண்ண உங்கள் வீடியோஸ் ப்ரொமோட் ஆகும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் மெம்பர்களுக்கும் ஆட்டோமேட்டிக்காக அது ஷேர் ஆகிட்டு ஒவ்வொருத்தரும் வீடியோவை வேவ்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வேவ்ஸ் வர ஆரம்பிக்கும். ஒருத்தர் வேவ்ஸ் பண்ணி பார்க்குறாரு அப்படின்னா அவர் மூலிமா ஒரு 10 வேவ்ஸ் வரக்கூடிய அவர் மூலிமா அவர் ஃப்ரெண்டு 10 மெம்பர்ஸுக்கு ஷேர் ஆகும். இது யூடியூப் அல்காயுதம் பண்ணும். சப்போஸ் உங்களுடைய பெரிய யூடியூப்காரர் இருக்கார், நீங்கள் அவர்கிட்ட கமாண்டில் போய்ட்டு டிஸ்கிரிப்ஷன் கமாண்டில் போய்ட்டு நீங்கள் எதுவும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் சேனலில் ப்ரமோட் பண்ணுங்கள் அப்படின்னு தவறுதலான வாக்குறுதிகளை நீங்கள் சொல்லக்கூடாது. அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலில் ப்ரமோட் பண்ணி கொடுக்குறேன், கேஷ் பண்ணி கொடுக்குறேன், வேஸ்ட் பண்ணி கொடுக்குறேன், அந்த மாதிரி தவறான மெசேஜை நீங்கள் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா யூடியூப் அல்காயுதம் உங்களை நோட் பண்ணிச்சு அப்படின்னா உங்களுடைய வேவ்ஸை ஸ்டாப் பண்ணிடும். அதனால் எந்த ஒரு கமாண்ட்ஸுக்கும், அதாவது உங்களுடைய கமாண்ட்ஸுக்கு ரீப்ளை கொடுங்க, உங்களுடைய கமாண்ட்ஸுக்கு ரீப்ளை பண்ணுங்கள், உங்களுடைய கொஸ்டின்ஸுக்கு நீங்கள் ஆன்சர் கொடுங்க. ஆனால் அனாவசியமாக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு கமெண்ட்ஸும் இப்போ நான் ப்ரமோட் பண்ணி கொடுக்குறேன், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் எதையும் பண்ணக்கூடாது. அதே போல் பெரிய யூடியூபர்ஸ் போட்டிருக்கூடிய வீடியோவை நீங்கள் உங்கள் சேனலில் போடுறீங்க அப்படின்னா வேவ்ஸ் வரும். ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு தான் அது வேவ்ஸ் வரும், லைஃப்பில் வராது. அதனால் அந்த மாதிரி வேறு ஒரு யூடியூப்லேருந்து வீடியோஸை டவுன்லோட் பண்ணி அதையும் போடுறத நிறுத்திக்கணும். அது ரீயூஸ் கண்டென்ட் அப்படின்னு நம்ம வேறு ஒன்று பார்ப்போம். ரீயூஸ் கண்டென்ட் பற்றி பார்க்கும்போது அந்த வீடியோ வரும். அப்படி போட்டிங்க அப்படின்னா ரீயூஸ் கண்டென்ட், அதாவது மானிட்டேஷன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா வேறொருடைய வீடியோவை போடும்போதோ அந்த ரீயூஸ் கண்டென்ட்ஸ் உங்களுக்கு வரும். மானிட்டேஷன் சீக்கிரம் வராது. வேவ்ஸ் போக போக தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்கள் அதிகரிப்பாங்க. வேவ்ஸ் போகிறது நின்றுச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைபர்கள் அதிகரிக்க மாட்டாங்க. உங்களுடைய யூடியூப் அல்காயுதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸும் உங்களுடைய வேவ்ஸும் வச்சு ஆட்டோமேட்டிக்காக அவங்கள ப்ரொமோட் பண்ணி கொண்டு போகும். இடையில நீங்கள் பண்ணக்கூடிய சின்ன சின்ன மிஸ்டேக்னால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூடியூப் அல்காயுதம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோஸை ஸ்டாப் பண்ணிடும். அந்த மாதிரி பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்க, அனைத்து யூடியூபர்ஸும், ஓல்டு யூடியூபர்ஸ், நியூ யூடியூபர்ஸ் யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களை வீடியோவை வந்து ஷேர் பண்ணாமல் இருக்கும். நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வீடியோ போட்டார், அவர் போட்டு ஒரு ½ an hour ஆகுது, ஒரு வீடியோ போட்டு ½ an hour ஆகுது, 500 வேவ்ஸ் போயிடுச்சு. நம்ம ஒரு வீடியோ போடுறோம், ஷேர் பண்ணுறோம் குரூப்பில், அந்த குரூப்பில் உள்ளவங்க மட்டும்தான் வேவ்ஸ் பண்ணுறாங்க,
அது லைவ்ல வேவ்ஸ் வரவே இல்லை, வேவ்ஸ் கம்மியாக இருக்குது. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், வேவ்ஸ் வரலை, இதுக்காக நம்ம எதுக்கு வீடியோ போடணும் அப்படின்றது ஒரு முடிவு பண்ணி ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது, அதனால் வேவ்ஸ் போகல அப்படின்றத முடிவு பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோ உங்களை வந்து பெரிய லெவலுக்கு அச்சீவ் பண்ணக்கூடிய வீடியோஸாக உங்களை கொண்டு வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் சிம்பிள் ஆல் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போட்ட வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, தேங்க்யூ.